நண்பர்களே, நம்ம இப்போ வெள்ளாடுகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம். இப்போ டைம் ஏறக்குறைய ஒரு 8 மணி ஆச்சு. என்ன ரேட்டுக்கு வந்து விற்கிது, என்ன எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். தாயாடுகள் కూడా ఓரளவுக்கு వந்திருக்கு. ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు గూడూరు సంతలో మేకలు మేకపోతులు ఉండే ఏరియాలోనూ ఎంత మాత్రం వచ్చినాయని చూస్తాము. మేకలు కూడా వచ్చినాయి. ఎంత ధరలు చెప్తున్నారు, ఎంత ధరలకు అమ్మినాయని చూస్తాము. ఎట్టున్నది వ్యాపారం అంట? వ్యాపారం డల్లే. హోటల్ పిల్లలు కూడా అంతే, ఈరోజు డల్లు నిలిచిపోయినా. ఎట్నే நண்பர்களே, வெள்ளாடுகள் இருக்கிற பதில கூட இன்றைக்கி வியாபாரம் டல்லுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த குட்டிகளை 16,000க்கு சொல்கிறாங்களாம். ஜோடி 16 சொல்கிறோம், ஜோடி 14,000 வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்றாப்புல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 16 கிலோ 17 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்குது. இந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சின்னது இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் இருக்குது ஒரு 20 కిలో వరం. ఫ్రెండ్స్, వీటిని 16.5 చెప్తున్నారంట. 16 చెప్తున్నా, 14 దాకా అడుగుతున్నారంట. 20 కిలోలు ఉండేది కూడా ఉన్నాయి. అయితే ఆ లాస్ట్లో చూస్తే సన్నవి ఉన్నాయి. యావరేజ్ మీద ఒక 17 కిలో 18 కిలోలు 18 రాకపోయినా కూడా 17 రావచ్చు. లైవ్ వెయిట్ నేను చెప్పేది. తాయాడుగులు కూడా నల్ల సైజు వందరికి. మేకలు కూడా బాగా మంచి సైజు అయిన మేకలు వచ్చినాయి. நண்பர்களே, இந்த மூணுத்தில் அந்த 2 வளர்ப்புக்கு செட் ஆகுமா? செனையாடு ஜோடி 32,000 சொல்கிறேன்றாரு. நல்லா ஹைட் இருக்குது, லென்த் இருக்குது, நல்லா இருக்குது இது. இந்த இது வந்து வளர்ப்புக்கு செட் ஆகாதுன்னு அவரே சொல்லிடுறாரு. ஏன்னா இது வந்து கொட்டுது அப்படின்றாரு. கொட்டுதுன்னா மல்டாடு, இது வந்து குட்டி போடாது. அதனால தான் அந்த அளவுக்கு சைனிங்கில் இருக்குது, கொழுப்பு மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆடுகள் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம வாங்கிட முடியாது, பார்த்து வாங்கணும். சில நேரங்களில் இந்த மாதிரி கூட இருக்கலாம். அதுக்காக தான் பெரும்பாலும் நிறைஞ்செண்ணெயில் வாங்குறது. அப்படி இல்லைன்னா குட்டியோடு வாங்குவாங்க, அது பெஸ்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி ఆడుగలు வரத்துக்கு వాய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ఫ్రెండ్స్, వీటిని మొత్తం 3 ఉన్నాయి. దీంట్లో ఒకటి గుడ్డు మేకంట. కాకపోతే ఆ 2 చేతిలో పట్టుకున్నాడు కదా, ఆ 2 వచ్చి జత 32,000 చెప్తున్నాడు. హైట్ ఉంది, బాగా లెంత్ ఉంది. யாரோ 2 பேர் விலை கேட்டுக்கிறாங்க. ஒரு 4 தாயாடு இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். இவங்க அந்த 4த்தில் இந்த ரெண்டு தனியாக சொல்லுங்கள், அந்த 2 தனியாக சொல்லுங்கள் அப்படின்றாரு. அவர் வந்து 4 எது வேணால் எடுத்துங்க, 36,000 அப்படின்றாரு. நல்லா హైట్ లెంత్ இருக்குது. ఫ్రెండ్స్, వీటిని 36,000 చెప్తున్నాడు. 4 జత. 4 కూడా హైట్ ఉంది బాగా. ఏడు దాకా అడిగినారనా? రేటు చెప్తా ఉన్నా. ఇన్న ఏడు దాకా అడిగినారా? 36 சொல்லி 35க்கு வந்துட்டேன். 30 என்ன எந்த அడుగుతున్నారా? 31,000க்கு கேட்குறாங்களாம். ఫ్రెండ్స్, 36,000 చెప్పి 35,000కి వచ్చినాను. వాళ్ళు 30,000కి అడుగుతున్నాను అంటున్నాడు. హైట్ బాగుంది. ఈ సూటియా లేదు, పిల్లలు అమ్మేసినారా? ఎట్టది చూస్తున్నారు. ఎల్లం జన అంటారు. చూలు మరి తెలియదే, దానివల్ల అడుగుతా. చూలు లేదు, చూలా శన ఎల్లం జన అంటారు. இது கூட எல்லாமே தாயாடு தான். தாயாடு பொறுத்த வரைக்கும் வளர்ப்புக்கு ஏற்றது வளர்ப்பு கொடுத்துட்டு கொஞ்சம் வயசானதெல்லாம் கட்டிங் கொடுத்துருவாங்க. நீளம் நல்லா இருக்குது. ఇవన్నీ కూడా మేకలదా. కటింగ్కి సెట్ అయ్యి కటింగ్ ఇచ్చేస్తారు. మిగతా సాగుడికి సెట్ అయ్యి సాగుడికి ఇస్తారు. మంచి పొడుగుంది.
4 கடை வந்து 41,000 சொல்கிறாராம். 40,000 வரைக்கும் கேட்டாங்க அப்படின்றாரு. நம்ம பார்க்கல. 1000 ரூபாயில் பேரம் வந்து அதாவது 1000 ரூபாயில் வாங்காமல் போயிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படி பார்க்க போனால் ஒரு கடை வந்து 10,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்த்து இல்லை. ஏன்னா அந்த லாஸ்ட்லலாம் பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்குது, ஆனால் நீர் மேலே இல்லை. மற்ற 3 ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் அந்த அளவுக்கு ஹைட் இல்லை, லென்த் இல்லை. இது பொட்டைக்குட்டி. இந்த சிவப்பாக இருக்கிறது 7,500 சொல்கிறாரு. இந்த இவர் தான் கேட்டிருக்காரு. எவ்வளோக்கு கேட்குறாருன்னு தெரில. వలపుకు పోలరు ఫ్రెండ్స్. దీన్ని 7,500 చెప్తున్నారు. ఎంత కడతారని చెప్పలా తెల్ల. இது 5,000 ரூபாய்க்கு எடுத்து போயிட்டாங்க அவங்க. 5,000 கடுகேசி எல்லாரு. இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டிகள் வந்து அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு இருக்கும். இன்றைக்கி வளர்ப்பு குட்டிகள் விற்றுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். అంత அளவுக்கு இல்லை. ఈ టైంకి అంతా సాగుడు పిల్లలు ఉన్నాం. ఈ పొద్దు లేదు, అమ్మేస్తున్నారు అనుకుంటా. చెప్పారని చెప్పు ఆయనకి. నేను వీడియో తీస్తున్నానులే. 12,000 சொல்கிறாங்க. இதை 12,000 చెప్తున్నారు దీన్ని. இது 22,000 சொல்கிறாங்க ஜோடி. நல்ல నీరు மேலே இருக்குது. ఫ్రంట్ సీట్ని 22,000 చెప్తున్నారు. బాగా నీరు మీద ఉంది. 24 కిలో, 22 కిలో, 23 కిలో அமர் రావచ్చు லைவ் வெயிட்டு. 22, 23 அந்த மாதிரி வரலாம் லைவ் வெயிட்டு. வளர்ப்பு குட்டிகள், சின்ன சைஸ் குட்டிகள் இங்கே ஒரு 7 குட்டி இருக்குது. இதுலேருந்து ஒரு 2 மட்டும் கேட்குறாங்க. அந்த லாஸ்ட்லேருந்து 2வது 3வது 12,500 சொல்கிறாரு ஜோடி. மொத்தமாக எடுத்தால் கொஞ்சம் குறையும். யார் ఈ 2 அடினா இந்த 2 அந்த கருப்பு குட்டி 2 மட்டும் 12,500 சொல்கிறாரு. ఫ్రెండ్స్ ఆ 2 మాత్రం లాస్ట్లో ఉండే తెల్లది కాకుండా ఆ 2 మాత్రం 12,500. 12 சொன்னார். 12,000 கொடுங்கன்றாரு. 6,000 ரூபா குட்டி. கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டி இருக்கு. இங்கே ஒரு பேட்ச் இருக்குது. நிறைய இருக்கும், இன்னைக்கு கம்மியாக இருக்குது. நண்பர்களே, இந்த பேட்சில் இருக்கக்கூடிய எல்லாமே கடா குட்டி தான். 17 கடா குட்டிகளை 18,000 வரைக்கும் 18,000 சொல்கிறாங்க. 16 వరకు కేటాంగలాం. ఫ్రంట్ సీట్ని 18,000 చెప్తున్నారు. ఈ బ్యాచ్ని 16 దాకా అడిగినారు అంటున్నాడు. நண்பர்களே, இது 19,000 சொல்கிறாங்களாம். 20 கிலோ லைவ் வெயிட் இருக்கும். ஏறக்குறைய ஒரே சைஸில் இருக்குது. ஜோடி 16 வரைக்கும் கேட்டாங்க. நான் தரல அப்படின்றாரு. குட்டிங்க நல்லா தெளிவாக இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்ததில் கூட கொஞ்சம் சளி இருக்குது, இதில் இல்லை. நல்லா கிளியராக இருக்குது కుట్టింగ్. ఫ్రంట్ సీట్ని 19,000 చెప్తున్నాడంట. 16 దాకా 16 దాకా అడిగినారు. నేను ఇవ్వలేదు అంటున్నాడు. కాలు గీలు బాగున్నాయి. 20 కిలో లైవ్ వెయిట్ రావచ్చు. మాట్లాడితే ఒక 17-17.5కి అయిపోను. சின்ன குட்டிங்க இருக்கு இங்கே ஒரு பேட்சு. పొదలా పొట్టేళ్ళనా పోతులేనా? ఏం చెప్పుండారు? ఎంత దాకా అడిగుండారా? 13,000 சொல்கிறாராம். 12 வரைக்கும் கேட்டு போயிட்டாங்க அப்படின்றாரு. வளர்ப்புக்கு ஏற்ற குட்டின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சின்ன சைஸு. பேசுனா குறையும். நம்ம கேட்டதை பார்க்கல. ఫ్రంట్ సీట్ని 13,000 దాకా 13,000 చెప్తున్నాడు. 12,500 దాకా అడిగినారు అంటున్నాడు. మనమేం చూడలే అడిగిందాన్ని. అది నిజంగా ఉంటూ దానికి ఛాన్స్ తక్కువ. మనం నిలిచి మాట్లాడితే వాళ్ళ తగ్గొచ్చు. ஏதோ வந்துக்கிறாங்க. எவ்வளோ கேட்குறாங்க பார்க்கலாம். இந்த 2 குட்டி கழிச்சிட்டு
కేకుறாங்க. వాళ్ళు అడగల వెళ్ళినారు, అందులో வேறு பேட்ச் போயினாரு. இது 12,500 ரூபாய்க்கு முடிஞ்சிச்சு. அவர் கேட்டாருன்னு சொன்னது வந்து நம்ம பார்க்கல. இப்போ 12,500 ரூபாய்க்கு இப்போ எடுத்துட்டாங்க. நல்லா இருக்கு, கொஞ்சம் லென்த் இருக்குது குட்டி. ఎవరికి పోతున్నాయి అయ్యా? ఎవరు? ఏ డిస్టిక్ అది? మన నెల్లూరు డిస్టికేనా? సాగడికేనా? ఎంత కొనింది? ఈయన కొనిందా? 12,500 చెప్పినాడు ఆయన.